ஃபைனலி பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனோட ஃபுல் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓட் கவுண்டிங் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா நடந்துச்சு. மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரை பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அதாவது தாவேகா கட்சி தான் பாத்தீங்கன்னா லீடிங்ல இருந்தாங்க. போஸ்டல் ஓட்ல இருந்து நாம செலுத்தின வாக்கு வரைக்கும். இதுல தளபதி விஜய் பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதி, திருச்சி தொகுதியில பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காரு. அது பிரம்மாண்டமான வின் பண்ணிருக்காங்க. வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 to 50,000 மேல இருக்கும். அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா, அப்புறம் பாத்தீங்கன்னா புசி ஆனந்த், அப்புறம் நம்ம செங்கோட்டையன், இவங்க பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான வாக்கு சதவீதம் வின் பண்ணிருக்காங்க. இதுல டிவிக்கே பாத்தீங்கன்னா மொத்தமா இது வரைக்கும் 108 சீட்ஸ் பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. மெஜாரிட்டி அமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 118 தேவைப்படும். அது பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல வரதுக்கும் அதிகமா சான்சஸ் இருக்கு. சோ விஜய் சிஎம் ஆகுது 99.98% பாத்தீங்கன்னா விஜய் கண்டிப்பா சிஎம் ஆகிடுவாரு. சோ விஜய் டிவிக்கோட ஆதிக்கத்தை பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தளபதி விஜய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாக்கு மட்டுமே 1,50,00,000 வாக்கு மேல பெற்றிருக்காரு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இது ரொம்பவே பெரிய விஷயம். ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை பாத்தீங்கன்னா செலுத்தியிருக்காரு டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும். சோ இந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான எலெக்ஷன். விஜய் சொன்ன மாதிரி இது ஒரு எமோஷனல் எலெக்ஷன் அமைஞ்சிருக்கு. சோ நீங்க இந்த டிவிக்கோட ரிசல்ட் பத்தி நினைக்கிறோம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னும் ஃபர்தர் அப்டேட்ஸ் டிவிக்கு பத்தி நம்ம மறக்காம பார்ப்போம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.